போட்டிருந்தோம், அதில் சவுண்டு கேட்காதனால ரொம்ப சாரி. இப்போது வேறு ஒரு ஹவுஸ் போடலான்னு பிளான் பண்ணி போட ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் பாதி இது கொஞ்சம் மைக்கு கட் ஆஃப் ஆன மாதிரி தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. சரி, ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட்லேருந்தே வந்துடுறோம். என்னடான்னு கேட்டிங்கன்னா அங்கே கொஞ்சம் பூச்சி இருக்குது, அதை கண்டுக்காதீங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் ஸ்லிப்பர் ஸ்டாண்டுன்னு இங்கே ஸ்லிப்பராக இருக்கிறத பார்த்தா அங்கே ஸ்லிப்பர் ஸ்டாண்டே கிடக்குது. இதுக்கு மேலே கொஞ்சம் அந்த சவுண்ட் இருக்கிறதுனால இந்த இடத்துல மட்டும் நல்லா பேச முடியும். அப்படியே செம்ம ஏசி. வெளில இருந்த டியூப் ஆக்சுவலி இந்த ஏர்கான் காண்டி போட்டது தான். ஆனால் தண்ணியே எப்படி ஐஸ் தண்ணியாக மாற்றும் தெரில. ஆனால் செம்ம இது. இதுக்கு மேலே மியூட் ஆன மாதிரி தான் இருக்கும், நான் பேச முடியாது. ஆனால் சவுண்டு கேளுங்க. அந்த ஏசி பாதி இது அந்த டியூப்ல இருந்தாலும் மிச்சம் இது ஃபுல்லாக இந்த ஏசி யூனிட்ஸை இதாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் போய் ஒரு தடவை நினைக்கிறேன். எத்தனை ஏசி யூனிட்டு! அப்படியே வந்தோன்னா இங்கே உள்ள அந்த டைனிங் ஏரியாவை காமிச்சு முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே இதோ ரெஸ்ட் ரூம். இது ஆக்சுவலி இந்த வீட்டோட ஓனரோடது. இது ஆக்சுவலி ரெண்ட் எடுத்த வீடு தான். இந்த மாதிரி நிறைய லீசிங் வீடு காரைக்குடியிலேயே நிறையா இருக்குது. இது நல்லா இருக்கியா சில இதோ இதான் அந்த பந்தி ஏரியா. ஆனால் இந்த இடத்துலையும் எவ்வளோ பண்ண முடியும் பண்ணியிருக்காங்கய்யா. ஆனால் இந்த ஓல்டன் வீடெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ 3 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். நான் எதிர்பார்க்கல. ஆனால் இந்த வீடு கொஞ்சம் சின்னதுனால தான் முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே கைஸ், அடுத்த வீடியோ பார்க்கலாம். சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்.